திலகா கண்ணி கழியாத பொண்ணுன்னு போகக்கூடாத இடத்துக்கு போய் ஏதாவது காத்து கருப்பு அவளை தொற்றுக்குன்னே. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? டேய் தங்கதுரை, பக்கத்து தெருவுல இருக்கிற டாக்டர் அம்மாவை சீக்கிரமா அழைச்சிட்டு வா. என்னடா அவளையே பாத்துட்டு இருக்க? போ, போய் டாக்டர் அம்மாவை கையோட கூட்டிட்டு வா போ. டாக்டர் எல்லாம் வேணாம் அத்தை. வேணாமா? ஆமா அத்தை, டாக்டர் எல்லாம் வேண்டாம். ஏன் வேணாம்? உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் தானே வர வைக்கணும். டாக்டர் வந்தா தானே உன் உடம்புல என்ன பிரச்சனைன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஐயோ அத்தை, டாக்டர் எல்லாம் வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஏய் எதுக்குடி வேணாம்? எனக்கு பயமா இருக்குன்னா விட்டு தொலைய. எதுக்கு அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு திலகா, அத்தை சொல்றத கேளு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை, என்ன விட்டுடுங்க அத்தை. இப்படி சொன்னா எப்படிமா? ஐயோ மாமா விடுங்க. ஏன் எல்லாரும் இப்படி இவளை கஷ்டப்படுத்துறீங்க? இவளுக்கு தான் சின்ன வயசுல இருந்து டாக்டர்னாலும் ஊசினாலும் பயம்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அப்புறம் ஏன் இவளை கம்பல் பண்றீங்க? இதெல்லாம் தெரிஞ்சும் டாக்டர் டாக்டர்னா வேண்டாம் தான் சொல்லுவா. ஏற்கனவே அவ தலை சுத்துதுங்கிறா. எல்லாரும் சுத்தி நின்றுட்டு இருந்தா எப்படி அவளுக்கு காது வரும்? முதல்ல எல்லாரும் தள்ளி நில்லுங்க. திலகா இங்க பாரு, உனக்கு ஒண்ணு இல்ல. நீ நினைச்சு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. கல்யாணம் நெருங்கி வரதுனால இந்த டென்ஷன். என்ன பாரு, நான் தெரியறேனா? இப்ப தெரியுறீங்க மாமா. தலை சுத்தல் பரவாயில்லையா? போ. பரவாயில்ல மாமா. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ரெஸ்ட் எடுத்துக்கோ. தூங்குனா சரியாயிடும். அவ்வளவுதான். இதுக்கு போய் எல்லாரும் டாக்டர்கிட்ட போலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்கலாம். வாங்க, அவ படுத்து ரெஸ்ட் எடுப்பா. வாங்க. பாருடா, இந்த காலத்து பொண்ணுங்களை எதுல சேர்த்துக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோ அம்மான்னு அலர்னவ தங்கதுரை சொன்னதும் பொட்டி பாம்பா அடங்கிட்டாளே. நானும் அந்த பிரமிப்புல தான் இருக்கேன். இன்னும் தாலி கழுத்துல ஏறவே இல்ல, அதுக்குள்ள இவ்ளோ அடக்கமா? அது அப்படிதான். இது பொம்பளைக்கே உரிய குணமாச்சே. கல்லானாலும் புல்லானாலும் கட்டின தாலிக்கு மரியாதை கொடுக்கறதுன்னு நம்ம பண்பாடு. தாலி கட்டலங்கிறது தானே இங்க வந்த கேள்வியே. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் தங்கதுரை திலகாவுக்கு புருஷன் ஆகணுமா என்ன? தங்கதுரை திலகாவுக்கு எப்பவோ புருஷன் ஆயிட்டானே. திலகா பிறக்கும் போதே தங்கதுரைக்கு பொண்டாட்டியா பிறந்தவ தானே. சரி திலகா, நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க, வாங்க போலாம். தூங்கு. உனக்கே ஓவரா தெரியல? நான் மிரட்டி நீ ஓடி வந்த காலம் போய் இப்ப நீ மிரட்டி நான் ஓடி வர வேண்டியதா போச்சு. அதான்யா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருங்கிறது. தேவையில்லாம என் மேல கோவப்படாத பரம. நான் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக வர சொல்லல. நான் உன்னை பார்க்க வெளியில வந்து அந்த கௌரி கண்ல பட்டா சிக்கல் உங்க செண்பக பாண்டி ஐயாவுக்கு தானே. சரி, எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு? நான் கேட்ட பணம் என்னாச்சு? நீ பணம் கேட்டது ஐயா கிட்ட சொன்னதும் ஐயா செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. ஆச்சா பூச்சான்னு வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சாரு தெரியுமா? இரு இரு இரு, எதுக்கு உங்க ஐயா டென்ஷன் ஆகணும்? எதுக்கு தேவையில்லாம வானத்துக்கு பூமிக்கு டங்கு டங்குன்னு குதிக்கணும்? அவர் சொந்த தம்பிய கொல்ல நினைக்காம இருந்திருந்தா நான் எதுக்காக பணம் கேட்க போறேன்? இங்க பாரு, என் தலை மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. தென்காசி போலீஸ்காரங்க எல்லாம் என் சாயல்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களையும் விசாரணைக்காக லைன் கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. உனக்கு தெரியுமா? நான் அங்க இங்கன்னு ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். எப்ப போலீஸ் கையில சிக்குவேன்னு
எனக்கே தெரியாதியா, அதுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டேனா நான் வேற மாவட்டத்துக்கு என்ன வெளி மாநிலத்துக்கே ஓடிடுவேன். எப்ப வரும் பணம்? நீ என்ன 1000 கேட்டியா இல்ல 2000 கேட்டியா? சட்டுன்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஐயா 10 லட்சத்தை புரட்ட வேண்டாமா? யோ, 10 லட்சங்கிறது உனக்கு எனக்கு தாயா பெரிய தொகை. சுலபமா புரட்ட முடியாது. ஆனா ஜமீன் குடும்பத்துக்கு அது சாதாரண தொகை தானே. சொன்னா புரிஞ்சுக்க. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் இப்பவே 10 லட்சத்தை எடுத்து வைன்னு சொன்னா வைக்க முடியாது சுந்தரி. இல்ல, எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ ஏதோ கோல்மால் பண்ற. இங்க பாரு, பணத்தை குடுக்கறேன்னு என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு வேற பக்கமா என்ன போட்டு தள்ளணும்னு பார்த்த, நான் செத்தாலும் நீயும் உன் ஐயாவும் மாட்டிப்பீங்க. நமக்குள்ள என்ன டீல்னு அன்னைக்கு என் கூட வந்த 2 பேருக்கு நல்லா தெரியும். நான் உங்களால செத்தா அடுத்த நிமிஷமே அவங்க 2 பேரும் போலீஸுக்கு போய் கருக்கான பத்தி விலாவரியா சொல்லிடுவாங்க. அப்புறம் உங்க ஐயாவோட கையே காசை எண்ணாது, கம்பியதான் எண்ணும். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஐயா உன்னை கொள்ள நினைக்கல. நீ கேட்ட பணத்தை கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாரு. அந்த பணத்தை எப்ப கொடுப்பாரு? காலாகாலத்துல கொடுத்தா நான் பீகார் ஒரிசான்னு எந்த பக்கமாவது ஓடிடுவேன்ல. பரமு, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க. கருக்காம் விஷயத்துல ஒன்ன விட என் மேலதான் குத்தம் அதிகமா இருக்கு. பொண்டாட்டின்னு பொய் சொல்லி அந்த கருக்கான வெளியில கொண்டு வந்தவன் நான். போலீஸ்ல மாட்டின என்ன தாளிச்சிருவாங்க. அதனால சீக்கிரமா பணத்தை வாங்கி கொடுத்துரு. இல்லனா நானே உங்க ஐயாவை நேர்ல பார்த்து பணத்தை கேட்க வேண்டியிருக்கும். ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தொலைச்சிடாத, நான் மாட்டிப்பேன். என்னது? நீ மாட்டிப்பியா? ஏன் ஏன் மாட்டிப்ப? இல்ல இல்ல, அது சம்பந்தமா யாரும் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு ஐயா உத்தரவே போட்டிருக்காரு. நீ போனா நான் தானே மாட்டிப்பேன். ஓஹோ, அதனால நீ ஒரு 4 நாள் பொறுத்துக்க. நிச்சயமா உன் கைக்கு பணம் வந்துரும். 4 நாள் போலீஸ் கையில சிக்காம ஓடுறதும் ஒளியறதும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எப்படியாவது சமாளி. பணம் வந்துச்சுன்னா எல்லா கஷ்டமும் சந்தோஷமா மாறிடும். என்ன நான் சொல்றது? யோ பரமு, இழிக்கிறத முதல்ல நிப்பாட்டியா? பார்க்கவே பயங்கரமா இருக்கு. முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, அப்புறம் இழி. சிரிப்பு மட்டும் இல்லடி, நானே பயங்கரமானவன் தான். உனக்கு 10 லட்ச ரூபா வேணுமா? ஐயா மொத்தமா 15 லட்சம் தரட்டும். அப்புறம் தெரியும் இந்த பரமுவை பத்தி. ஆமா, உங்க நண்பர் செண்பக பாண்டிக்கிட்டையும் அதை தான் சொன்னேன். துபாயில எனக்கு ஒரு சக்களத்தி இருக்கான்னு. சொல்லுங்க, நீங்க எனக்கு மட்டும்தான் புருஷனா இல்ல வேற ஒருத்திக்கும் புருஷனா? நான் ரெடி. என்ன அக்செப்ட் பண்ணிக்கதா வேற யாரும் இல்ல. ஓஹோ, அப்போ எவ்வளவு கிடைச்சா எனக்கு போட்டியா கொண்டு வந்துருவீங்க? ஆமா சார், நான் வெறும் உமா மகேஸ்வரி இல்ல, லாயர் உமா மகேஸ்வரி. அதுவும் சாதாரண லாயர் இல்ல, தென்காசியிலேயே லீடிங் லாயர். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். துபாய் கோர்ட்டுக்கே வந்து நின்னுடுவேன். அம்மா தாயே, கடலுக்கு அந்த பக்கமா நான் பிரம்மச்சாரியா தான் இருக்கேன். என்ன ஒழுங்கா வேலை பார்க்க விடு. அந்த பயம் இருக்கட்டும், இல்லனா பிச்சு பிடுவேன் பிச்சு. செல்ஃபி எடுத்து அனுப்பு. நம்ம பையன் கூட செல்ஃபி தானே, ஆமா. உடனே எடுத்து அனுப்புறேன். பாய். பாய். அடப்பாவி, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அப்பா கிட்ட பேசிருக்கலாம்ல. காலையில இருந்து டாடி கிட்ட 2 தடவை பேசிட்டோமா? அதானே பார்த்தேன். உங்க அப்பாக்கு என்ன விட நீ தானே முக்கியம். இருந்தாலும் உங்க அப்பா பக்கா கிரிமினல்டா. உன்கிட்ட பேசினத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல தெரியுமா? அதுதான் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி. நல்ல கெமிஸ்ட்ரி போ. அப்புறம் அந்த செண்பக பாண்டி வந்திருந்தாரு. பேப்பர்ஸோட வந்தாரா? பெரிய வில்லங்க இல்லைன்னா அந்த இடத்த வாங்குறத பத்தி பேசலாமா? ஏன்னா அவர் சொல்ற மாதிரி சிட்டிக்குள்ள 3 ஏக்கர் கிடைக்கிறது பெரிய விஷயம்தான். பேப்பர்ஸை கொண்டு வந்து தரதா சொல்லிருக்காரு. அந்த விஷயத்த கௌரிய டீல் பண்ண சொல்லிருக்கேன். கௌரி பார்த்து ஓகே சொன்னா நான், நீ, கௌரி 3 பேருமா அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துடலாம். மா, எதுக்கு இந்த விஷயத்துல கௌரிலாம் சேர்க்கறீங்க? கௌரிலாம் வேணாம், அது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும். அதுவும் இல்லாம இரு, எதுக்கு படபடன்னு பேசிட்டே போற? கௌரி இந்த விஷயத்துல ஏன் சேர்க்க கூடாதுன்னு சொல்ற? அது வந்து அம்மா, இது என்னன்னா சொல்லுடா.
கௌரினால இங்க என்ன தேவையில்லாத பிரச்சனை வருது? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கௌரி இங்க வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? மா நீ சொல்ற அந்த கௌரி இப்பதான் படிப்பை முடிச்சு உங்களுக்கு ஜூனியரா வந்து சேர்ந்திருக்கா. அவ எப்படிமா லிட்டிகேஷன் உள்ள லேண்ட பத்தி ஒப்பீனியன் சொல்லுவா? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கௌரி ஒரு எல்கேஜி குழந்தை தான். அவ கையில எம்பிபிஎஸ் புக்கை கொடுத்து படிக்க சொன்னா எப்படி? மா தயவு செஞ்சு அந்த லிட்டிகேஷன் பேப்பர்ஸை நீங்களே பாருங்க. நீங்க சீனியர், சட்டத்தை கரைச்சு குடிச்சவங்க. கௌரி எல்லாம் வேணாம், அந்த பேப்பர்ஸை தயவு செஞ்சு நீங்களே பாருங்க. என்னடா செண்பக பாண்டி மாதிரியே கௌரிய கத்துக்குட்டின்னு சொல்ற? கௌரியோட டேலண்ட் பத்தி உனக்கு தெரியாது. யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். கௌரி தான் இந்த லிட்டிகேஷன் லேண்ட் கேஸை மொத்தமா டீல் பண்ண போறேன். ஆமா, நான் இந்த விஷயத்துல தலையிட விரும்பல. கௌரி தான் உன் கூட சேர்ந்து இடத்த பாப்பா. அந்த இடத்த வாங்கலாமா வேண்டாமான்னு அவ தான் டிசைட் பண்ணுவா. இந்த டீல்ல உங்க அம்மா உமா மகேஸ்வரி will be just a spectator, not a lawyer. நான் மாட்டினேன் போ. என்ன தேவையில்லாம அந்த கௌரிட்ட சிக்க வைக்காதீங்கம்மா, போங்கம்மா. டேய். கௌரி அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாடா. கௌரி ஒரு டேலண்டான பொண்ணுன்னு நீயே சொல்லுவ பாரு. நான் அந்த மாதிரி மட்டும் சொல்ல மாட்டேம்மா. கௌரி தான் உனக்கு மருமகன்னு சொல்லுவேன். டேய், கௌரிய பத்தின கவலையை விட்டுட்டு நல்ல சிரிச்ச முகத்தோட அம்மாவோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. உங்க அப்பா அனுப்ப சொல்லிருக்காரு. போன மாசம் எடுத்ததெல்லாம் பத்தாதாம்மா? அதான் தினமும் வீடியோ கால்ல பேசுறோம்ல. நான் என்ன பண்றது? அவருக்கு மகன் மேல அவ்வளோ கெமிஸ்ட்ரி. அப்ப அம்மா, இப்ப அட்வொகேட். நீ சொன்னதுக்கு நான் ரிப்பீட் தரணும்ல. சரி வா, செல்ஃபி எடுத்துக்கலாம். கொடுங்க. ஏங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல எப்போ கட்டின வீட்டை காலால இந்த பக்கமும் அந்த பக்கமும் அளந்துட்டு இருக்கீங்களே, அதுக்காக கேட்டேன். நாகலட்சுமி, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். என்ன தனியா இருக்க விடு. அதுதாங்க தப்பு. கோவமா இருக்கும்போது தனியாவே இருக்க கூடாது. என்ன கோவம், எதுக்கு கோவம்னு யார்கிட்டயாவது சொல்லணும். உங்களுக்கு யார் மேல கோவம் சொல்லுங்க. எனக்கு யாரு மேல கோவம் வரும், யாரால பிரச்சனை வரணும் உனக்கு தெரியாதா? சரி, என்ன பண்ணா அந்த அன்னக்குடி? பண்ணது அன்னக்குடி இல்ல, அவ பொண்ணு கௌரி. அவளா? அவ என்னங்க பண்ணா? அவ என் எதிரிலே வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா என் முன்னாடி அவ வக்கீலாவே வந்து நிக்கிறா. அவ வக்கீலானது எனக்கு தெரியும். அவ எப்படி உங்களுக்கு வக்கீலா வந்தா? அதுக்கு காரணம் வக்கீல் உமா மகேஸ்வரி. அட கடவுளே, இது என்னங்க கூத்தா இருக்கு? சந்தனம் நினைச்சு சேர்த்து அள்ளி பூசிட்டு வந்திருக்கீங்க. உனக்கே இந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும். அந்த கௌரி முன்னாடி நிக்கிறப்போ நான் அப்படியே கூனி குறுகி போயிட்டேன் தெரியுமா உனக்கு? கால கிரகம். இதுக்கு மேல அவ வக்கீலா என்ன கேள்வி கேப்பா, நான் அவளுக்கு பதில் சொல்லணும். அதெல்லாம் ஒரு மண்ணு நமக்கு வேண்டாம். அந்த இடத்தை தூக்கி போட்டுட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாருங்க. ஒடி பைத்தியக்காரி. நட்டநடு சிட்டியில 3 ஏக்கர் நிலம் நாம நினைச்ச விலையில வருது. அத போய் தூக்கி தூர போட சொல்றா. அதுல வில்லங்க இருக்குன்னு வேற சொல்றீங்களேங்க. வில்லங்க இல்லாத வியாபாரத்துல வெறும் 10 பைசா 20 பைசா தான் லாபம் கிடைக்கும். வில்லங்க இருக்கிற வியாபாரத்துல தான் லட்சம் கோடின்னு பார்க்க முடியும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? பூமிக்கு மேல மேலோட்டமா பறிச்சா வெறும் பூண்டும் புளியங்காயும் தான் கிடைக்கும். இதே பூமியை பொழந்துகிட்டு போனாக்கா புதையலே கிடைக்கும். அதுக்காக அந்த பாழா போன அன்னக்குடியோட மக கௌரி கிட்ட வளைஞ்சு கொடுத்து போக போறீங்களா? எந்த குடும்பம் நம்ம எதிரில் தலை நிமிர கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த குடும்பத்தில இருந்து ஒருத்தி என்னையே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்திருக்கா. எல்லாரும் வாங்க, கல்யாண பத்திரிக்கையோட ப்ரூஃப் வந்திருக்கு. என்னடா தங்கத்துறை, ஒரே ஓட்டமும் உற்சாகமா இருக்க? கல்யாணம் முடியற வரைக்கும் கையில பிடிக்க முடியாது போல இருக்கு ஒண்ணு. அண்ணே குடுனே, என்கிட்ட குடுனே, நான் ப்ரூஃப் நல்லா பாப்பேனே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு தெரியும். நீ ஒண்ணு பார்க்க வேண்டாம்,
என் கல்யாண பத்திரிகையில என்ன தப்பு இருக்குன்னு நான் தான் பார்ப்பேன். தம்பி, இது உன் கல்யாணம் மட்டும் இல்ல, கூடவே என் பொண்ணுக்கும் கல்யாணம் தான். நான் தான் ப்ரூஃப் பாப்பேன். அதெல்லாம் இல்லவே இல்ல அத்தை. இந்த பத்திரிகையில இருக்க தப்ப நான் தான் திருத்துவேன். அந்த மாதிரி அபசகுடமா பேசாதீங்க மாமா. பத்திரிகையில எந்த தப்பும் இருக்காது. ஆமா, எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா கல்யாணம் நடக்கும். அதுல ஒரு வார்த்தை கூட தப்பா இருக்காது. அடேங்கப்பா, திலகாவுக்கு இந்த மாதிரி கூட கோவம் வருமா? புதுசா இல்ல பாக்குறேன். அத்தை, நீங்க பத்திரிகையை வாங்கி பாருங்க. அதுல ஒரு வார்த்தை கூட தப்பா இருக்காது. டேய் தங்கதுரை, சித்தி திலகா இவ்வளவு உறுதியா சொல்றால, கொடு பத்திரிக்கை. கொடுங்க மாப்ள. இந்தாங்க சித்தி. என்ன அத்தை? இல்லம்மா, மாப்பிள்ளை பேரை தப்பா போட்டிருக்காங்க. தங்கதுரைன்னு போடுறதுக்கு பதிலா தங்கராசுன்னு தப்பா பிரிண்ட் பண்ணிருக்காங்க. திலகா, திலகா, என்ன இது? எதுக்கு எடுத்தாலும் இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு. அதானே, அச்சு பிழை வர்றது சகஜம் தானே. பிழை இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு தானே ப்ரூஃபே கொடுக்குறாங்க. ம். ஏமா கனகா, திலகாவ நீ ரொம்ப நல்லா வளர்த்திருக்கமா. என்ன அண்ணி, என்னமோ திலகாவை உங்களுக்கு தெரியாம நான் வேற வீட்ல வச்சு வளர்த்த மாதிரி சொல்றீங்க. இதே வீட்ல உங்க கண்ணெதிரில தானே வளர்த்தேன். மாப்பிள்ளை சார், சித்தி போங்க. போய் திலகா மேடத்தை சமாதானம் பண்ணுங்க. நீங்க சொன்னாதான் மேடம் கேட்பாங்க. போங்க சார். டேய் தங்கதுரை, இந்த மாதிரிலாம் அழுதுகிட்டு இருந்தா எங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு போய் சொல்லு. போ போ போங்க மாப்ள. போடா. போடா. டேய், இப்ப என்னாச்சுன்னு இப்படி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன். மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. இந்த கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கல்யாணத்துக்கு தேதி எல்லாம் குறிச்சாச்சு. உனக்கு எனக்குன்னு எல்லாருக்கும் துணி வேற எடுத்தாச்சு. தாலிக்கான தங்கத்தையும் ஆச்சாரிட்ட கொடுத்து தாலி செய்ய சொல்லியாச்சு. இப்ப வந்து கல்யாணம் நின்னு போயிருந்து பயந்துகிட்டு இருக்க? இல்ல மாமா, இருந்தாலும் தினம் தினம் எனக்குள்ள உறுத்தலாவே இருக்கு மாமா. எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு பயம். கல்யாண பத்திரிக்கையில வேற உங்க பேர் தப்பா வந்ததும் எனக்கு அது அபசகுணமா தெரியுது மாமா. பொடி பைத்தியக்காரி. எங்க அம்மா சொன்னது உன் காதுல விழுந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்றேன். நம்ம ஊருக்கெல்லாம் கொடுக்க போற பத்திரிக்கையில தப்பு வந்துடக்கூடாதுன்னு முன்கூட்டியே தப்ப திருத்தி தரதுக்கு பேரு தான் ப்ரூஃப். அதுல தப்பு இருந்தா சரி பண்ணிக்கலாம். நல்லா தெளிவா இருக்கான்னு பார்த்துட்டு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு உன்ன மாதிரி மூளையில உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க கூடாது. இங்க பாரு, இப்ப வரைக்கும் நம்ம பண்ண தப்பு இந்த வீட்டுல ஒருத்தருக்கு கூட தெரியாது. இதே மாதிரி சென்டிமெண்ட்ஸ் தட்டி விட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்ற கதை தான். ஆனா நான் பொண்ணாச்சே. அதுக்காக அதே நினைச்சிட்டு இருப்பியா? இங்க பாரு, ஆசையா நான் ஒரு தடவை தொட்டதால நீ ஒன்னும் அம்மா ஆயிட மாட்டேன். கண்டதையும் போட்டு நினைச்சிட்டு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காம நீ கொஞ்சம் நிம்மதியா இரு. குறிச்ச தேதியில நம்ம கல்யாணம் நடக்கும். மாமா, என்னம்மா? மாமா, என்ன பிரச்சனை வந்தாலும் சத்தியமா என் கழுத்துல தாலியை கட்டுவல மாமா. சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த வீட்டுல யாராவது செத்தே போனா கூட நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். ஏய், அது ஏதோ கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. நீ பாட்டு கல்யாணத்துக்கு கண்ணாடிக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்காத. கண்ணை தொடச்சிட்டு வேலையை பாரு.